வணக்கம். அன்பு தமிழர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழிதான் இந்த உலகத்திலே முதலில் இறைவன் வழங்கிய மொழி. இந்த உலக மக்கள் என்பதை விட இந்த உலகத்திலே வந்த முதல் மனிதன், எந்த மனிதனை இறைவன் படைத்தானோ அந்த மனிதன் ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதமுக்கு கற்றுக் கொடுத்த, இறைவன் சொல்லிக் கொடுத்த முதல் மொழிதான் தமிழ். இன்னும் நாம் ஆணித்தரமாக அறுதியிட்டு உறுதிபட கூற முடியும் என்பதல்ல, கூற வேண்டும். ஏனென்றால் உலகத்தினுடைய அடிப்படையான அந்த மொழியை யாராலும் அழிக்கவே முடியாது. எத்தனையோ மொழிகள் வரும், அவைகள் உருமாறும், அதன் நிலை மாறும், தடுமாறும். ஆனால் தமிழ் மொழி தடுமாற்றமின்றி தழைத்தோங்கி அன்று முதல் இன்று வரை வளர்ந்து கொண்டே தான் வறுமையொழிய அதை யாராலும் அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. அப்படி நினைப்பவர்கள் அவர்கள் தங்களே அழித்துக் கொள்கின்றார்கள் என்றுதான் அது அர்த்தமாகும். ஒரு மொழி, பழமை வாய்ந்த மொழி, அனைத்து விஷயங்களும், உலகத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும், அனைத்து செய்திகளையும் சொல்லிய ஒரு மொழி தமிழ்தான். அதற்கு ஈடாக இணையாக ஒரு மொழி இருக்கின்றதா என்றால் இல்லவே இல்லை. ஆராய்ச்சியாளர்களே, பெரியோர்களே, தமிழ் பற்றுடையோர்களே, நன்கு சிந்தித்து பாருங்கள், இது உண்மையா இல்லையா என்பதை. நானும் சுமார் 25-30 வருடங்களாக, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிகமாகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆய்வு மட்டுமல்ல, விந்தை சிந்தையிலே தோன்றியவை உண்மை. தமிழ் அதுதான் முதலில் உலகிற்கு இறைவன் இறக்கிய மொழி. இறக்கிய மொழி என்பதை விட தமிழில் முதலில் படைக்கப்பட்ட மனிதன் பேசிய மொழி, கூறிய மொழி, அனைத்து விஷயங்களையும் தெரிந்து அறிந்து புரிந்த ஒரு மொழி தமிழ் மொழி. நான் தான் சொல்லுகின்றேன், இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று. இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றால் அது எப்படி இருக்கும்? அனைத்துமே உண்மையானதாக இருக்கும். அதில் எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லாததாக தான் இருக்கும். யாராலும் அதில் எந்த விதமான குறைபாடுகளும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே இறைவனுடைய ஒரு மாபெரும் உதவியினால் இப்பொழுது 21 வரி வடிவங்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை இறைவன் நமக்கு கொடுத்துள்ளான். தமிழர்களே, அன்பு தமிழர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு சுருக்கெழுத்திலே தமிழை நாம் நிச்சயமாக எழுத முடியும். 21 வரி வடிவங்கள், 247 வரி வடிவங்களை நாம் வைத்துத்தான் தமிழை எழுதுகிறோம். அதை எழுதி கொண்டிருப்போம், படித்து கொண்டிருப்போம். ஆனால் விரைவில் கற்றுக்கொள்ள
நாம் மிக மிக விரைவில் கற்றுக்கொள்ள 21 வரிகளை மட்டும் வைத்து 18 மெய்யெழுத்துக்கள், 3 உயிர்க்குறிகள். இந்த 3 உயிர்க்குறிகளுடன் இந்த 18 மெய்யெழுத்துக்களை சேர்த்த 246 எழுத்துக்களையும் தப்பின்றி, தவறின்றி, உச்சரிப்பு கோளாறு இன்றி இப்பொழுது நீங்கள் 3ஆம் வகுப்பு அல்லது 4ஆம் வகுப்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள். நான் பொய் சொல்லவில்லை, நான் மிகைப்படுத்தி கூறவில்லை. 3ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு பிள்ளை அவளை எளிதில் புரிந்து கொள்ளாது. 2ஆம் வகுப்பு பிள்ளையும் அதை புரிந்து கொள்வதற்கு சிறிது கடினமாக இருக்கும். ஆனால் 3ஆம் வகுப்பு பிள்ளை 4ஆம் வகுப்பு பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். சொல்லிக் கொடுத்தேன், பார்த்தேன், அரை மணி நேரத்திலே அழகாக கற்றுக்கொண்டு விட்டது. அதனால் தான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. அரை மணி நேரத்திலே 20 நிமிடங்கள், நான் அரை மணி நேரம் என்று சொல்கிறேன், 20 நிமிடத்திலே கற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்ன அந்த குழந்தை. அப்படிப்பட்ட தமிழைத்தான் இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள். அதை தேடி பார்க்க மறுக்கின்றீர்கள். இது உண்மையா பொய்யா என்று சிந்தித்து பார்க்க மறுக்கின்றீர்கள். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அதை சிந்தித்து பார்க்க மறுக்கின்றீர்கள். இவ்வளவு எளிமையான பல ஆயிரம் வருஷங்களாக இல்லாத ஒரு நிலையில் இன்று சிரமப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருக்கின்ற நமது குழந்தைகள் 247 வரி வடிவங்களையும் அது எழுதுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்றது குழந்தைகள். தப்பாக தவறாக, தப்பாக தவறு. இன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிஏ, பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பட்டம் பெற்ற மாணவர்கள் முதல் படித்து மிக உயரிய வேலையில் உள்ள அலுவலர்களை தமிழை தப்பாக எழுதுகின்றார்கள். தமிழிலே நிறைய பிழைகள் இருக்கின்றன. தமிழிலே பிழைகள் இல்லை, தமிழ் அவர்கள் எழுதுவதிலே பிழை இருக்கின்றன. அப்படி எழுதுகின்றார்கள். இந்த ஒரு நிலைமை மாற வேண்டுமானால் தப்பின்றி, தவறின்றி 3ஆம் வகுப்பு படிப்பு குழந்தை நிச்சயமாக எழுதும். 1ஆம் வகுப்பிலே அந்த குழந்தைக்கு இந்த தமிழை கற்றுக் கொடுத்தால் அந்த 30 எழுத்துக்களை மட்டுமே வெகு விரைவாக அழகாக கற்றுக்கொள்ளும். 1ஆம் வகுப்பு முடித்து 2ஆம் வகுப்பு செல்லும் வரை அது தமிழை நன்றாக படிக்க ஆரம்பிக்கும். தப்பில்லாமல் படிக்கும், தவறில்லாமல் படிக்கும். இது உங்களுக்கு அதிசயமாக தெரியலையா? இது உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலையா? இல்லை நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? என்னடா இது, இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயத்தை இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பல பேரும் பல மாதிரி என்னை பேசியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நான் வெளியிடுறதுக்கு முன்னாடி, இந்த எழுத்துக்களை நான் வெளியிடுறதுக்கு முன்னாடி, வெளியிட்டதுக்கப்புறம் ஆமாங்க, பரவாயில்லைங்க, என்னங்க இப்படி செஞ்சுருக்கீங்க, இது அப்நார்மலாக இருக்குங்க, இது யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திச்சிருக்கீங்க, யாருமே பார்க்காத ஒன்றை போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதை யார் சிந்திக்கிறீங்க, ஏன் இவ்வளோ நாள் வரை சிந்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க. யாரெல்லாம் என்னை உதாசீனமாக சொன்னாங்களோ அவங்களெலாம் இப்போது இதை உண்மையிலே ஒரு தமிழுக்கு கிடைத்த ஒரு அற்புதம்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது உண்மையா இல்லை பொய்யா, ஏதோ தவறான வழியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் செய்ய முடியாது, இவன் ஏதோ சதித்திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? தெரியலையே, இதில் ஒன்றுமே சதித்திட்டம் இல்லையே. ஒரு தமிழனாக பிறந்து, தமிழனாக வளர்ந்து, தமிழ் மொழிக்காக பாடுபட வேண்டும் என்று 27 வருடங்களினுடைய ஆராய்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் எனக்கோ வயது 65. நான்
மூன்றாவது படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை. 3ஆம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டது ஒரு ஆசை. அப்பொழுதுதான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரே நாளில் ஆங்கிலத்தை நான் சொல்லிவிட்டேன். ABC 26 எழுத்துக்களும் சொல்லிவிட்டேன். மறுநாள் அந்த டீச்சர், அந்த ஆசிரியை என்னை பாராட்டினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ஏக்கம். 26 எழுத்து இங்கிலீஷ் இருக்கிறதுனால படிச்சிட்டோமே, தமிழில் இவ்வளோ எழுத்து இருக்கே, இதை ஏன் இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பொழுது சின்ன ஒரு சந்தேகம், சின்ன ஒரு எண்ணம், ஒரு உறுத்துதல் நெஞ்சில். சின்ன குழந்தை, 7 வயசு குழந்தை, நான் 8 வயசு குழந்தை, ஒரு உறுத்தல். அன்று ஆராய்ச்சி 27 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிச்சு அதனுடைய பதில். அதில் எனக்கு விலைக்கழிச்சு கிடைத்த விடை. அந்த 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதை நான் வெளியிடறதுக்கு பலமுறை பாடுபட்டேன். அந்த எழுத்துக்கள் என்கிட்ட விலைக்கு கேட்டாங்க. கொடுத்துங்க, நாங்களே செய்கிறோன்னு சொன்னாங்க. அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது எப்படிங்கிறத காட்டுங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணுறோன்னு சொன்னாங்க. இல்லை, நான் கொடுக்கலை. கடைசியில் எனக்கு கிடைச்சாது ஒரு தமிழ் ஆர்வலர், மாபெரும் தமிழ் ஆர்வலர்னு நான் அவரை சொல்லுவேன். ஏன்னா இந்த தமிழை உங்களுக்கு கொடுத்த ஒரு மாமனிதர். கொஞ்சம் கூட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், நீங்கள் புத்தகத்தை வெளியிடுங்க, நான் வந்து வெளியிடுறேன். 21 எழுத்தில் தமிழா, 30 எழுத்துக்களில் தமிழ், அதை 21 எழுத்தில் முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் வெளியிடுங்க, நான் வந்து ரெடி பண்ணுங்கள் புத்தகத்தை, நான் வெளியிடுறேன்னு சொன்னார். அதே மாதிரி நான் ரெடி பண்ணேன், இடத்தை தயார் செஞ்சேன். வெளியிடுறதுக்கு அவரே வந்தார், வெளியிட்டார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, புதுக்கோட்டையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்நிலை கொண்ட உயர்ந்த மனிதர் திரு MM அப்துல்லா அவர்கள். உண்மையிலேயே திரு MM அப்துல்லா அவர்கள் இந்த எழுத்தை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து விடுவோம் என்ற ஆசையிலும், தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் மட்டும் முன் வரவில்லை என்றால் இந்த தமிழ் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இந்த தமிழ் உங்களுக்கு வெளியிட்டு, ஏனென்றால் என்னிடம் கேட்டவர்கள் விலைக்கு கேட்டார்கள். ஆனால் இவர் விலைக்கு கேட்கவில்லை. இவரே நினைத்திருந்தால் இதை உலகம் முழுவதும் பரவச் செய்திருக்க முடியும், இவர் கண்டுபிடித்திருந்தால். ஆனால் இன்று உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற ஆசைகளே இருக்கின்ற நான், பலரும் உதவி செய்திருப்பார்கள். ஆனால் அவர் செய்த உதவி எனக்கு ஒரு மாபெரும் உதவியாகவும், தமிழ் இனத்துக்கே செய்த ஒரு மாபெரும் உதவியாகவும் நான் நினைக்கின்றேன். தமிழ் இனத்திற்கு செய்த ஒரு மாபெரும் உதவி என்றுதான் அதை நான் நினைக்கின்றேன். உங்கள் கையிலே இப்பொழுது 21 எழுத்திலே தமிழ் வந்துவிட்டது. நீங்கள் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலை பாருங்கள். புதுமை தமிழ், PUTHUMAI, புதுமை தமிழ், TAMIL, புதுமை தமிழ் என்னும் அந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் நன்கு தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.